ஆகட்டும். Lève la main droite vers le ciel உங்களோட வலது கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்ளுங்கள். et dis avec moi, Seigneur Jésus, என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், இயேசுவே, ce matin, இந்த காலை வேளையில் je te bénis. நான் உம்மை ஆசீர்வதிக்கிறேன். Tu es mon Seigneur. நீர்தான் என் தேவன். Tu es mon Dieu. நீர்தான் என் தேவன். Tu es le Dieu tout-puissant. நீர்தான் எல்லாத்துக்கும் மேலாக வல்லமுள்ள தேவன். Il n'y a point de Dieu en dehors de toi. உம்மை தவிர வேறு ஒரு தேவன் இல்ல. Ce matin, இந்த காலை வேளையில் je te rends toute la gloire. எல்லா மகிமையும் உமக்கு நான் கொடுக்கிறேன். Tiens-toi debout maintenant puis acclame le Seigneur. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Alléluia. ஹல்லேலூயா. Dieu va nous bénir ce matin. இந்த காலை வேளையில் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். À chaque fois quand le pasteur Gérard Outayakuma m'invite à prêcher, ஒவ்வொரு தரம் பாஸ்டர் உதயகுமார் என்னை வார்த்தை கொடுக்கிறதுக்கு அழைக்கும் பொழுது c'est une joie pour moi d'être au milieu de vous. எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது உங்கள் நடுவில் நான் வருகிறதுக்கு. Parce que le ministère auquel Dieu m'a appelé, தேவன் என்னை அழைத்த ஊழியம், c'est un ministère du prophète. அது தீர்க்கதரிசியாக என்னை அழைத்திருக்கிறார். Dieu m'a appelé à partager ce qu'il m'a donné avec son peuple. தேவன் என்னை அழைத்ததுக்கு ஒரு காரியம் என்னவென்றால் தன்னுடைய ஜனங்களோடு தேவன் எனக்கு சொல்ற வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்றதுக்காக. Pour que toute la gloire lui revienne. எல்லா மகிமையும் தேவனுக்கு கொடுக்கிறதுக்காக. C'est pourquoi ce matin, அதுக்காகத்தான் இந்த காலை வேளையில் je crois que Dieu va te bénir. நான் விசுவாசிக்கிறேன் தேவன். Écoute attentivement la parole de Dieu. கவனமாய் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். Vous tous qui nous suivez au travers de la télévision, டெலிவிஷன் மூலமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் écoutez attentivement la parole du Seigneur. கவனமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். Partout où vous trouvez, நீங்கள் எங்கே இருந்தாலும், toi qui m'écoutes, இப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது Dieu va visiter ta vie. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை சந்திக்க வருவார். Rien n'est impossible au Saint-Esprit. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Partout où tu te trouves, நீங்கள் எங்கே இருந்தாலும் le Saint-Esprit peut te toucher. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவார். Partout où tu es, நீங்கள் எங்கே இருந்தாலும் le Saint-Esprit peut toucher ta vie. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை தொடுவார். Seulement ce que Dieu te demande, ஒரு காரியம் கேட்கிறது என்னவென்றால், ouvre ton cœur. உங்களுடைய இதயத்தை நீங்கள் திறக்க வேண்டும். Dispose ton âme உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டும். à la parole de Dieu. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்கள். Alléluia. Est-ce que quelqu'un est présent parmi nous ce matin? கரங்களை தட்டி. Alléluia. Alléluia. Que Dieu vous bénisse. On va prendre nos Bibles dans le livre de Philippiens. நாங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் புத்தகம் chapitre 2 இரண்டாம் அதிகாரம் versets 7 à 9. 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் மட்டும். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Amen. On va lire Philippiens 2 versets 7 à 9 en français. Existant en forme de Dieu, il n'a point regardé comme une proie à arracher d'être égal avec Dieu, mais s'est dépouillé de lui-même en prenant une forme de serviteur, en devenant semblable aux hommes. Et après s'être trouvé dans la situation d'un homme, il s'est humilié lui-même, se rendant obéissant jusqu'à la mort, même jusqu'à la mort de la croix. C'est pourquoi aussi Dieu l'a souverainement élevé et lui a donné le nom qui est au-dessus de tous les noms. Amen. Amen. Seigneur notre Père, notre Dieu, merci pour ta parole. தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Que ton nom soit béni. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Saint-Esprit, பரிசுத்த ஆவியானவரே, donne la gloire à Jésus. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை நீர். Donne la gloire à Jésus. இயேசு கிறிஸ்துவுக்கு நீர் மகிமை நீர் கொடும். Ouvre ma bouche. என் நாவை நீர் அபிஷேகியும். Donne-moi de parler à ton peuple. உம்முடைய ஜனங்களோடு பேசுறதுக்கு வார்த்தைகளை pour la கொடும். gloire de Jésus. இயேசுவின் மகிமைக்காக. Amen. ஆமென்.
Alléluia. ஹalleluya. Écoute-moi attentivement. கவனமாக நீங்கள் எங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். Dieu veut te rendre grand. தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். Le souhait de Dieu. தேவனுடைய விருப்பம், Dieu veut rendre ton nom grand. உங்களுடைய நாமத்தை பெரிய நாமமாக மாற்றுறது விருப்பம். Alléluia. ஹalleluya. Parce que Dieu lui-même est grand. ஏண்டா தேவனே பெரியவராய் இருக்கிறார். Dieu veut te bénir. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Parce que Dieu lui-même est béni. ஏன்னா தேவனே ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறார். Dieu est le Dieu de la bénédiction. உங்களுடைய தேவன் அவர் ஆசீர்வாதத்துக்கு தேவனாய் இருக்கிறார். Satan est le père du mensonge. ஆனா சாத்தானோ அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறார். La Bible dit வேதம் சொல்லுகின்றது dans le livre de Jean, ஜோவான் புஸ்தகத்தில் chapitre 10, 10ஆம் அதிகாரம் au verset 10, 10ஆம் வசனத்துல Jésus a dit quelque chose de très important. இயேசு மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். Jésus dit, இயேசு சொல்லுகிறார், le diable சாத்தானோ வந்தான் pour détruire, அவன் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக pour வந்தான், tuer, கொலை செய்யறதுக்காக pour வந்தான், égorger, மற்றவர்கள் கொலை செய்யறதுக்காக pour வந்தான், voler. களவெடுக்கிறதுக்காக வந்தான். Mais le Fils de l'homme, ஆனா தேவகுமாரனோ, moi Jésus, je suis venu அவர் வந்தார் afin que les brebis ஆட்டுக்குட்டிகள் aient la vie, ஆட்டுக்குட்டிகளுக்கு ஜீவன் கொடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். afin que les brebis ஆட்டுக்குட்டிகள் soient dans la bénédiction. ஆசீர்வாதத்துக்குள் இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். C'est toi la brebis de Dieu. நீங்கள் தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டிகள். Pour toi qui nous regarde, டெலிவிஷனை பார்த்து கொண்டிருக்கிற pour நீங்களும், toi qui nous écoute ce matin, இப்பொழுது காலைவேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், tu es la brebis de Dieu. நீங்கள் தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறீர்கள். Tu es l'enfant de Dieu. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். Alléluia. ஹalleluya. Tu n'es pas orphelin. நீங்கள் தனிப்பட்ட பிள்ளைகள் இல்ல. Tu n'es pas seul sur la terre. நீங்க இந்த பூமியில் தனியாக இல்ல. Jésus est à côté de toi. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். Et il veut rendre ton nom grand. உங்களுடைய நாமத்தை இயேசு கிறிஸ்து உயர்த்த விரும்புகிறார், பெரிய நாமமாக மாற்ற விரும்புகிறார். Peu importe l'âge que tu as. உங்களுக்கு எந்த வயது இருந்தாலும். Abraham avait 75 ans. ஆபிரகாமுக்கு 75 வயது இருந்தது. Et Dieu a rendu son nom grand. ஆனாலும் தேவன் அவனுடைய நாமத்தை பெரிய நாமமாக மாற்றினார். Est-ce que tu sais que le Dieu que tu adores, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஆராதிக்கிற தேவன், est-ce que tu sais le Dieu que tu pries tous les dimanches, உங்களுக்கு தெரியுமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஜெபிக்கிற தேவன் est un Dieu dont rien ne lui est impossible. அந்த தேவனுக்கு எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? Il peut rendre ton nom grand. அவர் உங்களுடைய நாமத்தை பெரிய நாமமாக மாற்றுவார். Alléluia. ஹalleluya. Jésus a regardé Marthe. இயேசு கிறிஸ்து மார்த்தாளை நோக்கி பார்த்தார். Il a dit à Marthe, மார்த்தாளை நோக்கி சொன்னார், Marthe, மார்த்தா, pourquoi pleures-tu? நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். Marthe, மார்த்தாளே, pourquoi t'inquiètes-tu? மார்த்தாளே, நீ ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்டார். Si tu crois, என்ற நீ விசுவாசித்தால், si tu crois, நீ விசுவாசித்தால் tu verras la gloire de Dieu. நீ தேவனுடைய மகிமையை காண்பார் என்று சொன்னார். Ce matin, இந்த கால je வேளையிலும் veux dire à un frère, ஒரு சகோதரனுக்கு நான் சொல்ல je விரும்புகிறேன், veux dire à une ஒரு sœur, சகோதரிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், que si tu crois, நீங்கள் விசுவாசித்தால், si tu crois que Jésus est grand, நீங்கள் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று si விசுவாசித்தால், tu crois que Jésus est vivant, இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்று le நீங்கள் விசுவாசித்தால், Saint-Esprit bénira ta vie. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை Le ஆசீர்வதிப்பார். Saint-Esprit agira dans ta vie. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியைகள் செய்ய துவங்குவார். Si tu crois que Jésus est ressuscité d'entre les morts, நீங்கள் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் விசுவாசித்தால், si tu crois que Jésus a vaincu la mort, நீங்கள் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றார் என்று நீங்கள் le விசுவாசித்தால், Saint-Esprit bénira ta vie. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். Alléluia. ஹalleluya. Satan dit dans ton cœur. சாத்தான் உங்களுடைய இருதயத்தில் சொல்லுவான். Satan parle à ton cœur. சாத்தான் உங்களுடைய இருதயத்தோடு பேசுவான். Et Satan te dit, சாத்தான் உங்களுக்கு சொல்லுவான், on peut plus rien faire pour toi. உனக்காக நீ ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவான். Tu es malade நீ வியாதியோடு இருக்கிறாய், et tu vas mourir. நீ மரிக்க போகிறாய். Satan te dit dans ton cœur, இப்படியெல்லாம் சாத்தான் உங்களுடைய இருதயத்தில் சொல்லுவான். ton mariage est gâté, c'est foutu. சொல்லுவான், உங்களுடைய கல்யாண வீட்டுகள் எல்லாம் அது பிரிய போகுது, குடும்பத்தில் பிரிவினை வர போகுது, இனி எதிர்காலம் இல்லை என்று சொல்லுவான். Écoute-moi bien ce ஆனா matin. நீங்க இந்த காலவெளியை கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். Satan parle dans ton cœur. சாத்தான் உங்களுடைய இருதயத்தில் இப்படியெல்லாம் பேசுவான். Et Satan te dit, சாத்தான் உங்களுக்கு சொல்லுவான்,
tu n'enfanteras pas. உங்களுக்கு பிள்ளை பிறக்காது என்று சொல்லுவான். Satan te dit, சாத்தான் உங்களுக்கு சொல்லுவான், tu n'auras pas d'enfant. உங்களுக்கு பிள்ளை கிடைக்காது என்று சொல்லுவான். Satan te dit, சாத்தான் உங்களை பார்த்து tu சொல்லுவான், n'auras pas de mari. உங்களுக்கு கணவன் கிடைக்காது என்று சொல்லுவான். Satan parle à ton cœur. சாத்தான் உங்களுடைய இதயத்தோடு பேசுவான். Et Satan te dit, சாத்தான் உங்களை நோக்கி பார்த்து tu n'auras சொல்லுவான், jamais un travail. உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு வேலை கிடைக்காது என்று Tu சொல்லுவான். n'auras jamais le visa. உங்களுக்கு ஒரு நாளும் விசா கிடைக்காது என்று சொல்லுவான். Satan parle à ton cœur. சாத்தான் உங்களுடைய இதயத்தோடு பேசுவான். Mais ce matin, ஆனா இந்த கால வேளையில் écoute la voix du Saint-Esprit. பரிசுத்தாவினுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்டு, Le Saint-Esprit te dit, பரிசுத்தாவினர் உங்களுக்கு சொல்லுகிறார், si tu crois en Jésus-Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள் si என்றால், tu mets ta confiance en நீங்கள் Jésus-Christ, உங்களுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல வைத்தீர்கள் ta என்றால், vie va உங்களுடைய changer. வாழ்க்கை மாறும். ஹalleluya. vie va உங்களுடைய changer. வாழ்க்கை மாறும். Alléluia. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Écoute-moi bien ce matin. கவனமாக இந்த காலவேளையில் Je veux parler கேட்டுக்கொள்ளுங்கள். à ton cœur. உங்களுடைய இதயத்தோடு நான் பேச Je veux விரும்புகிறேன். m'adresser à toi. உங்களோடு நான் பேச Dieu விரும்புகிறேன். m'a envoyé ce matin தேவன் இந்த காலவேளையில் என்னை அனுப்பி en ma இருக்கிறார். qualité de prophète தீர்க்கதரிசி மூலமாக என்னை அனுப்பி இருக்கிறார். pour te parler. உங்களோடு நான் பேசுறதுக்காக. Ouvre tes oreilles. உங்களுடைய காதுகளை நீங்கள் கவனமாக Écoute-moi திறந்து bien ce கொள்ளுங்கள். matin. நான் சொல்கிறதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். Le Saint-Esprit va te பரிசுத்த parler. ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். Il y a de l'espoir pour toi. உங்களுக்காக எதிர்காலம் இருக்கின்றது. Dieu veut agir dans ta vie. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய, கிரிகைகள் செய்ய Tu விரும்புகிறார். n'arrives plus à dormir. உங்களுக்கு தூக்கம் வருது இல்லையோ? Tu pleures tous les soirs. இரவில நீங்கள் அழுகிறீங்களோ? Tu es troublé dans ton cœur. உங்களுடைய இதயத்தில் சில நேரம் சில அநேக கேள்விகள் இருக்கலாம். Tu es troublé dans ta tête. உங்களுடைய சிந்தனைகள் அநேக குழப்பங்கள் இருக்கலாம். Tu souffres. நீங்கள் துக்கத்தில் வாழலாம். C'est pour toi que Dieu m'a envoyé. ஆனா தேவன் உங்களுக்காக தான் என்னை அனுப்பி Dieu m'a இருக்கிறார். envoyé pour toi ce matin. உங்களுக்காக தான் இந்த காலவேளையில் தேவன் என்னை அனுப்பி C'est pour இருக்கிறார். toi que je suis là ce உங்களுக்காக matin. தான் இந்த காலவேளையில் நான் வந்திருக்கிறேன். Tu es troublé dans ton âme. உங்களுடைய ஆத்துமாவில் நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்கள். Tu n'as pas la paix. உங்களுக்கு சமாதானம் இல்லாம இருக்கலாம். Tes enfants ne réussissent pas. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி இல்லாத வாழ்க்கை இருக்கலாம். Rien ne marche dans ton உங்களுடைய foyer. குடும்பத்தில் ஒன்றும் நல்லா போகுதில்லை. Rien ne marche dans ta vie. உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா போகுதில்லை. Et tu te poses la question. ஆனா உங்களுக்கு கேள்வி வரலாம். Est-ce que Dieu existe? சில நேரம் நீங்கள் கேட்கலாம், தேவன் உண்மையா இருக்கிறாரோ? Tu te poses la question. இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வரலாம். Est-ce que Dieu écoute mes உண்மையா prières? தேவன் என்ற ஜெபங்களை கேட்கிறாரோ என்று கேட்கலாம். Tu te poses la question. இப்படியான கேள்விகள் நீங்கள் உங்களுக்கே கேட்டுக்கொள்ளலாம். Est-ce que Dieu me voit? என் தேவன் என்னை காண்கிறாரா என்று நீங்கள் Ton கேட்கலாம். cœur est troublé. உங்களுடைய இருதயம் குழப்பப்பட்டு போயிருக்கலாம். Ton mari ne te regarde plus. உங்களுடைய கணவன் உங்களை பார்க்கிறார் இல்லாம இருக்கலாம். Ton foyer, toujours des histoires. உங்களுடைய குடும்பத்தில் எப்போதும் சண்டைகள், வாக்குவாதங்கள் இருக்கலாம். Tu te poses la question. நீங்கள் சில நேரம் அப்படியான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். Est-ce que Dieu m'écoute? தேவன் என்ன கேட்கிறாரா? Tu cherches du travail நீங்க வேலை தேடுறீங்கள், et tu ne trouves ஆனா pas. உங்களுக்கு வேலை கிடைக்குது இல்ல. Tu n'as pas d'argent உங்களுக்கு பணங்கள் இல்ல. et tu souffres. நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Tu souffres. நீங்கள் துக்கப்பட்டு La கொண்டிருக்கிறீர்கள். maladie ronge ton corps. வியாதிகள் உங்களுடைய உடம்பை வியாதியால் இருக்கலாம். உங்க வியாதியோடு நீங்கள் இருக்கலாம். La maladie est en train de te détruire. வியாதிகள் உங்களை கொன்று கொண்டிருக்கலாம். C'est pour toi que Dieu m'a envoyé ce ஆனா matin. உங்களுக்காக தான் தேவன் என்னை அனுப்பினார். Je suis là pour prier pour toi. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். Parce que le Saint-Esprit va te இந்த visiter. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்திப்பார். L'Esprit de Dieu va te visiter. தேவனுடைய ஆவியானவர் உங்களை சந்திப்பார். Jésus est vivant. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். Jésus est vivant. Jésus est vivant. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். Et il agira dans ta அவர் vie. உங்களுடைய வாழ்க்கையை கிரியைகள் செய்ய துவங்குவார். La Bible dit, வேதம் சொல்லுகின்றது, Jésus était Dieu. வேதம் சொல்லுகின்றது இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தார். Jésus était au ciel. இயேசு கிறிஸ்து வானத்தில் இருந்தார் என்று சொல்லுகின்றது. Jésus régnait sur toute la terre. இயேசு பூமியில் குடியிருக்க எல்லாத்துக்கும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். Jésus régnait sur tout l'univers. உலகம் பூமி அனைத்துக்கும் எல்லாத்துக்கும் அவர் ராஜாவாய் இருந்தார். Jésus est le créateur d'Adam et d'Ève. Alléluia. Alléluia. Jésus est Dieu tout-puissant. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Philippiens chapitre 2. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம். La Bible dit, écoutez très bien. வேதம் சொல்லுகின்றது, கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். La Bible dit, வேதம் சொல்லுகின்றது, Jésus s'est dépouillé de son manteau de Dieu. வேதம் சொல்லுகின்றது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவனாகிய அவர் எடுத்து போட்டு விட்டு பூலோகம் வந்தார் என்று. Jésus s'est dépouillé de son manteau de Dieu. வேதம் சொல்லுகின்றது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய Vérifiez son micro là. Alléluia. Alléluia.
Orama shakarababa hota. Hallelujah. Porotomo shikinarababa. Hallelujah. Potomo shakayakarabasha. Lord. Alléluia, alléluia. Gloire à toi, Jésus, gloire à toi. Borama shakarababa ruto makarabashata. Koromo shakarababa ratarama sakara. Yintoromo shikinababa. Amen. 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 La Bible dit வேதம் சொல்லுகின்றது Jésus, இயேசு கிறிஸ்து Dieu, தேவன் s'est fait homme. அவர் மனிதனாக வந்தார். Jésus a pris la forme d'un homme. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக ரூபத்தோடு வந்தார். Et il est descendu au travers d'une femme அவர் ஒரு பெண் மூலமாக அவர் பூலோகம் வந்தார். qu'on appelle Marie. மாரியாள் என்ற ஒரு பெண் மூலமாக. Cette jeune femme, அந்த பெண் elle n'a point connu d'homme. அவன் ஒரு மனிதனையும் அவள் மனிதரோடு உறவு வைக்கவில்லை. Même par la puissance du ஆனா Saint-Esprit, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு elle est tombée enceinte. அவள் கர்ப்பம் அடைந்தாள். Elle a mis au monde un fils. அவளுக்கு ஒரு மகன் பிறந்தார். Ce fils, அந்த மகன் dans Ésaïe, il est appelé Emmanuel. ஏசாயா புஸ்தகத்தில் அவரை இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். Dieu avec nous. தேவன் இம்மானுவேல் என்ற அர்த்தம் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். Alléluia. ஹல்லேலூயா. Alléluia. ஹல்லேலூயா. Jésus a grandi comme un homme. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை போல வளர்ந்தார். Et quand il a eu 30 ans, அவருக்கு 30 வயது வரும் பொழுது malgré qu'il n'avait pas de péché, அவரிடத்தில் ஒரு பாவங்கள் ஒன்றும் இல்லாவிட்டாலும் écoute-moi bien ce matin, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். Jésus n'a jamais péché. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பாவம் செய்யவில்லை. À l'âge de 30 ans, 30 வயதில் il est allé se faire baptiser அவர் ஞானஸ்நானம் எடுக்க போனார். par Jean le Baptiste. ஜோவான் இடத்தில் போய் ஞானஸ்நானம் எடுக்க போனார். Et la Bible dit, வேதம் சொல்லுகின்றது il a commencé son ministère. அவர் தன்னுடைய ஊழியங்களை செய்ய துவங்கினார் என்று வேதம் சொல்லுகின்றது. Jésus partait partout à Jérusalem. ஜெருசலேம் முழுவதிலும் அவர் கடந்து சென்று ஊழியம் செய்ய போனார். Il partait dans toutes les villes d'Israël. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு நகரத்துக்கு போய் அவர் ஊழியம் செய்ய போனார். Pour prêcher la parole de Dieu. வார்த்தைகளை சொல்ல போனார். Jésus a servi les hommes. இயேசு கிறிஸ்து மனிதருக்கு ஊழியம் செய்தார். Jésus a lavé les pieds de ses disciples. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியக்காரருடைய பாதங்களை அவர் கழுவினார். Jésus a donné à manger à 5000 personnes. இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவு கொடுத்தார். Jésus a prié pour les malades. இயேசு கிறிஸ்து வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ஜெபித்தார். Jésus a ressuscité les இயேசு morts. கிறிஸ்து மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார். Jésus a servi l'homme. இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு ஊழியம் செய்தார். Jésus était un serviteur. இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரனாய் அவர் மாறினார். Alléluia. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Jésus n'a pas regardé à son titre. இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்துக்காக தன் தேவன் என்றபடியாக அவர் ஊழியக்காரனாக மாற்றணும் என்று சொல்லவில்லை. Il n'a pas regardé à sa position. அவர் தான் இருக்கிற ஸ்தலத்தை அவர் பார்க்கவில்லை. Mais il a été fidèle à Dieu. ஆனா அவர் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தார். Laisse-moi te parler ce matin. இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்ல S'il te plaît. கவனமாக S'il te plaît. கேட்டுக்கொள்ளுங்கள். Écoute-moi. என்ன கேளுங்கள். Si tu veux que Dieu te bénisse, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் écoute-moi bien. இந்த காலவேளையில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். Jésus a servi l'homme. மனிதர்களுக்கு ஊழியம் செய்தார். Lui qui est Dieu. அவர் தேவனாய் இருக்கிற அவர். Lui qui est tout puissant. வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிற அவர். Il a lavé les pieds de ses disciples. தன்னுடைய சீஷருடைய பாதங்களை அவர் கழுவினார். Qu'est-ce que toi tu fais? நீங்கள் என்ன செய்றீங்கள்? Qu'est-ce que toi tu fais pour ton frère? நீங்கள் உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் என்ன செய்றீங்கள்? Qu'est-ce que toi tu fais pour l'œuvre de Dieu? தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் என்ன செய்றீங்கள்? Qu'est-ce que toi tu fais pour le Seigneur? தேவனுக்காக நீங்கள் என்ன செய்றீங்கள்? La Bible dit, வேதம் சொல்லுகின்றது, dans le jardin de Gethsémane, கெத்செமனே என்ற இடத்தில் ils sont venus l'arrêter. கெத்செமனே இடத்தில் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தறதுக்கு வந்தார்கள். Jésus était arrêté. இயேசு கிறிஸ்துவை அவர் நிறுத்தினார்கள். Pendant que tous ses disciples dormaient, அவருடைய சீஷர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது Jésus était là. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இருந்தார். Plusieurs soldats. அநேக சொல்டா போர் வீரர்கள் வந்தார்கள். Sont venus l'arrêter. அநேக போர் வீரர்கள் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தறதுக்கு வந்தார்கள். Jésus n'a point bronché. இயேசு கிறிஸ்து அவர் அசையவே இல்லை. Lui qui est Dieu. தேவனாய் இருக்கிற அவர். Il pouvait invoquer les anges. அவர் விரும்பினா தூதர்களை அழைத்திருக்கலாம் அவரை காப்பாற்றுறதுக்கு. Et les anges allaient venir. தூதர்கள் அவர் வந்திருப்பார்கள். Pierre பேதுரு a levé son couteau. பேதுரு தன்னுடைய கட்டியை எடுத்தான். Il a coupé l'oreille d'un soldat.
ஒரு போர் வீரனுடைய காதை அவர் வெட்டி விட்டார். Mais regardez l'amour de Jésus-Christ. ஆனா பாருங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை. Le soldat qui est venu l'arrêter, இயேசு கிறிஸ்துவை நிறுத்துறதுக்கு வந்த அந்த போர் வீரர், Jésus a prié pour lui. அவனுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். Jésus a guéri son oreille. அவனுடைய காதை இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினார். La Bible dit ils l'ont attaché வேதம் சொல்கின்றது இயேசு கிறிஸ்துவை கட்டினார்கள் என்று. comme un voleur, ஒரு களவெடுக்கிறவனை போல அவரை கட்டினார்கள் என்று. comme un malfaiteur. ஒரு பொல்லாதவனை கட்டுகிறவர் போல இயேசு கிறிஸ்துவை கட்டினார்கள் என்று வேதம் சொல்கின்றது. La Bible dit வேதம் சொல்லுகின்றது Jésus n'a point bronché. இயேசு கிறிஸ்து அசையவே இல்லை என்று. Ils l'ont giflé. அவருக்கு அடித்தார்கள். Ils ont tiré sa barbe. அவருடைய தாடியை பிடித்து இழுத்தார்கள். Il y avait le sang partout. அவருடைய முகத்தில் எல்லாம் ரத்தம் இருந்தது. Ils ont craché sur son visage. அவருடைய முகத்தில் அவர்கள் துப்பினார்கள். Ils lui ont donné des coups de poing. அவரை அடித்தார்கள். Ils l'ont frappé. அவரை அடித்தார்கள். Jésus était défiguré. இயேசுவுடைய முகம் எல்லாம் கிழிந்து இருந்தது. Ils l'ont chicoté. அவரை அடித்தார்கள் முதுகுல. Il n'a point bronché. அவர் அசையவே இல்லை. À cause de toi. உங்களுக்காக அவர் À அசையல. cause de moi. எனக்காக அவர் அசையல. Jésus a donné son corps. அவர் உடம்பை அவர் கொடுத்தார். Jésus a donné son அவர் corps. உடம்பை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். On l'a chicoté. அவரை அடித்தார்கள். Parce que Jésus était serviteur. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனாக இருந்தார். Jésus a servi Dieu. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஊழியம் செய்தார். Jésus a servi les hommes. இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு ஊழியம் செய்தார். Jésus était fidèle. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருந்தார். Alléluia. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Alléluia. ஹalleluya. La Bible dit வேதம் சொல்லுகின்றது ils l'ont crucifié. அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று எழுதியிருக்கின்றது. Ils ont pris une lance. ஒரு கோலை எடுத்தார்கள். Et ils ont percé son côté. ஒரு அம்பை எடுத்து அவருடைய ஒரு பக்கத்தில் அவர் குத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. Le sang a jailli. ரத்தம் கடந்து வந்தது. Jésus a connu la souffrance. இயேசு கிறிஸ்து அந்த துன்பத்தின் பாதையில் நடந்தார். À la croix, சிலுவையில Jésus a pleuré. இயேசு கிறிஸ்து அழுதார். La souffrance. அந்த உடலில் இருக்கிற அந்த நோய் நிமித்தம் Son corps était blessé. அவருடைய உடையெல்லாம் காயப்பட்டிருந்தது. Le sang partout sur son corps. அவருடைய உடம்பு முழுவதும் ரத்தமாயிருந்தது. Il y avait une infection dans sa tête. Une infection. அவருடைய தலையிலேயே சில நேரம் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். Sa tête a commencé à grossir. அவருடைய முகம் எல்லாம் வீங்க துவங்கி இருக்கலாம். On ne pouvait pas le regarder. அவருடைய முகத்தை பார்க்க முடியாம Son இருந்திருக்கலாம். visage était défiguré. அவருடைய முகம் எல்லாம் கிழிஞ்சிருந்தது. பார்க்கவே அவர் என்று தெரியாத அளவுக்கு மாறி À இருந்தது. cause de toi qui me regarde. உங்களுக்காகத்தான். À cause de toi qui m'écoute. உங்கள் இந்த நேரம் வார்த்தை கேட்கிற உங்களுக்காகத்தான். Jésus a donné sa vie. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். Alléluia. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Et la Bible dit வேதம் சொல்லுகின்றது pour le récompenser. அவருக்காக Pour le récompenser, அவருக்கு பிரைஸ் கொடுக்கிறதுக்காக Dieu l'a puissamment élevé. இயேசு கிறிஸ்து அவரை வல்லமையாக எழுப்பினார் என்று வேதம் Dieu சொல்லுகிறது. l'a élevé. தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகின்றது. Et Dieu lui a donné தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த le nom காரியம் qui est au-dessus de tout nom. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துக்கு Si தேவன் tu veux கொடுத்தார். que Dieu t'élève, தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், si tu veux que Dieu te bénisse, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், il y a un prix à payer. நீங்கள் சில sacrifice செய்யணும். comment dit sacrifice? நாம் தியானம் செய்யணும். நீங்கள் Il y a un sacrifice à faire. நீங்கள் ஒரு தியானம் செய்ய வேண்டும். Alléluia. ஹalleluya. Il y a un sacrifice à faire. நீங்கள் ஒரு தியானம் செய்ய Si வேண்டும். tu veux que Dieu te rende grand, தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், பெரியாக்களாக மாற்ற il y a வேண்டும் un என்றால், sacrifice à நீங்கள் faire. தியானங்கள் செய்ய வேண்டும். Dieu veut ta fidélité. தேவன் உங்களுடைய உண்மையை பார்க்கிறார். Dieu veut ta fidélité. தேவன் உங்களுடைய உண்மையை பார்க்கிறார். Dieu bénit ceux qui sont fidèles. உண்மை உள்ளவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் La இருக்கிறார். fidélité à l'œuvre de Dieu. தேவனுடைய காரியம் தான் அந்த உண்மையா இருக்கிறது. La fidélité dans la prière. ஜெபத்தில் உண்மையா இருக்கிறது. La fidélité dans ce que tu fais pour le நீங்கள் Seigneur. தேவனுக்காக நீங்க செய்கிற காரியங்களில் நீங்கள் உண்மையா இருக்கிறது. Alléluia. ஹalleluya. Dieu va rendre ton nom grand. உங்களுடைய நாமத்தை தேவன் உயர்த்துவார். Mais sois fidèle. ஆனா நீங்கள் உண்மை உள்ளவராக இருங்கள். Sois fidèle. நீங்கள் உண்மை உள்ளவராக Dieu இருங்கள். bénit la fidélité. தேவன் உண்மை உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறவராக Pour இருக்கிறார். toi qui m'écoutes ce matin, இப்பொழுது காலைவேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற je உங்களுக்கு suis là pour t'encourager. உங்களை நான் உற்சாகப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறேன். Pour toi qui sais le Seigneur. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற நீங்களும், Pour toi qui prie pour l'œuvre de Dieu. தேவனுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்கும், Pour toi qui fais quelque chose dans l'église. இந்த சபையில் நீங்கள் ஊழியம் செய்கிற உங்களுக்கும், Je suis là ce matin pour இந்த t'encourager. காலைவேளையில் உங்களை
உற்சாகப்படுத்துறதுக்காக நான் Pour toi வந்திருக்கிறேன். qui m'écoutes, இந்த டெலிவிஷன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற au travers நீங்களும், la télévision, டெலிவிஷன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும், pour toi qui sers Dieu, நீங்கள் ஊழியம் தேவனை ஊழியம் செய்கிற pour toi உங்களுக்கு, qui es pasteur, பாஸ்டராக இருக்கிற உங்களுக்கு, pour toi qui es responsable dans l'église, ஊப்பராக இருக்கிற உங்களுக்கு, je suis là ce matin pour te parler, இந்த காலைவேளை உங்களோடு பேச நான் pour வந்திருக்கிறேன். t'encourager உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் à வந்திருக்கிறேன். persévérer, நீங்கள் இன்னும் நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறதுக்கு நான் à வந்திருக்கிறேன். persévérer தொடர்ந்து நீங்கள் காத்திருக்கிறதுக்காக நான் dans le சொல்றேன் service de வந்திருக்கிறேன். Dieu. தேவன் ஊழியத்தில் நீங்கள் தொடர்ந்து செயல்படுறதுக்காக நான் சொல்ல Le Seigneur வந்திருக்கிறேன். te récompensera un தேவன் jour. உங்களை ஆசீர்வதிப்பார். Dieu va te lever un jour தேவன் ஒரு நாள் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். dans l'église. சபையில Quand tu occupes une responsabilité, நீங்கள் உங்களிடத்தில் ஒரு ஊழியம் இருக்கும் பொழுது, quand tu travailles pour Dieu, தேவனுக்காக நீங்க ஊழியம் செய்யும் பொழுது, il faut le faire de tout ton cœur. நீங்க உங்களுடைய முழு உள்ளத்தோடு செய்ய வேண்டும். Jésus a servi Dieu de tout son cœur. இயேசு கிறிஸ்து தேவனை தன்னுடைய முழு உள்ளத்தோடு ஊழியம் செய்தார். Dans l'église, சபையிலும் quand tu arrives dans l'église, இங்க சபைக்குள் வரும் பொழுது il n'y a plus de titre. அந்த அந்த நாமங்கள் இல்ல, அந்த உங்களுடைய ஸ்தலங்கள் இல்ல. Si tu étais directeur de société, நீங்கள் வெளியில ஒரு கம்பெனிக்கு நீங்கள் தான் பெரிய ஆளா இருந்தீர்கள் என்றால், si tu es professeur de lycée, நீங்கள் ஒரு ஹை ஸ்கூல்ல நீங்கள் தான் ஒரு மாஸ்டரா இருந்தீர்கள் என்றால், டீச்சரா இருந்தீர்கள் என்றால், dans l'église, சபைக்குள் நீங்க கால் வைக்கும் பொழுது les titres n'existent pas. அந்த நாமங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்ல. Dans l'église, சபையில les titres n'existent அப்படியான pas. நாமங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்ல. Jésus s'est fait humble. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். La Bible dit, வேதம் சொல்லுகின்றது, il s'est humilié. அவர் தன்னை தாழ்த்தினார் என்று. Jésus s'est humilié. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். Jésus s'est fait petit. தான் தன்னை சிறுமையாக Pourtant, ஆக்கினார். Jésus est Dieu. ஆனாலும் இயேசு கிறிஸ்து தேவனா இருந்தாலும், Jésus est roi des இயேசு rois. கிறிஸ்து தான் ராஜாதி ராஜாவா Jésus இருக்கிறார். est l'alpha et இயேசு கிறிஸ்து l'oméga. தான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். Jésus est le lion de la tribu இயேசு de கிறிஸ்து Juda. தான் யூதாவின் சிங்கமா இருக்கிறார். Jésus est l'étoile brillante இயேசு du கிறிஸ்து matin. தான் விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறார். Jésus s'est fait petit. ஆனாலும் இயேசு கிறிஸ்து தன்னை சிறுமையாக்கினார், Il s'est humilié. தன்னை தாழ்த்தினார். On l'a giflé. அவர் கன்னத்தில் அடித்தார்கள். Il a tendu l'autre jour. அவர் மற்ற கன்னத்தை கொடுத்தார். On l'a giflé. மற்ற கன்னத்திலும் அடித்தார்கள். On l'a tiré sa barbe. அவர் தாடி எடுத்து இழுத்தார்கள். On va faire une expérience ce matin. இந்த காலைவேளை ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க செய்ய போகிறோம். Demande à ton voisin de tirer tes cheveux. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து கேளுங்க, இந்த தலைமையில் இழுங்கள் என்று. Tu vas voir comment ça fait mal. பாருங்கள் எவ்வளவு தூரம் நோகும் என்று. Les hommes, ஆண்களும், vous qui avez des moustaches et des barbes, தாடியும் மீசையும் இருக்கிற நீங்களும், demande à ton voisin de tirer ta moustache உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து கேளுங்க, இந்த மீசை இழு என்று ou கேளுங்க, de tirer ta barbe. இந்த தாடியை இழு என்று கேளுங்கள். Tu vois comme ça fait mal? பாருங்க எவ்வளவு தூரம் நோகுது என்று. Imagine Jésus. அப்படி நினைத்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை. En Israël, இஸ்ரவேல் தேசத்தில் les hommes ont de grosses barbes. ஆண்களுக்கு பெரிய தாடி இருக்கும். La Bible dit on a tiré sa barbe. வேதம் சொல்லுகின்றது அவருடைய தாடியை பிடித்து இழுத்தார்கள் என்று. On n'a pas pris une tondeuse pour raser sa barbe. அவருடைய தாடியை வெட்டுறதுக்கு தாடியை வெட்டல, அவருடைய தாடியை வெட்டவில்லை. Mais on a arraché sa barbe de force. ஆனா அவருடைய தாடியை பிடித்து இழுத்தார்கள், De force. இழுத்து பிடுங்கினார்கள். On a arraché sa barbe. அவருடைய தாடியை இழுத்து பிடுங்கினார்கள். La chair est quittée. சில நேரம் அந்த தசையே தாடியோட போயிருக்கலாம். Le sang a jailli ரத்தம் வழிந்திருக்கும். parce qu'il s'est fait petit. ஏண்டா அவர் தன்னை தாழ்த்தினார். Pourquoi toi tu n'aimes pas qu'on t'insulte? ஏன் அப்ப நீங்கள் உங்களை பார்த்து குறை சொல்லும் பொழுது உங்களுக்கு பிடிக்காது? Pourquoi tu n'aimes pas qu'on te donne des ordres? ஏன் உங்களுக்கு கட்டளை கொடுக்கும் போது அது உங்களுக்கு பிடிக்காது? Qui tu es? நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? Qui tu es par rapport à Jésus? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் யார்? Pourquoi tu n'aimes pas qu'on te donne des ordres? ஏன் உங்களுக்கு கட்டளை இது செய் அது செய் என்று சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பிடிக்காது? Qui es-tu par rapport à Jésus? இயேசு கிறிஸ்து முன்பாக நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? Jésus s'est fait petit. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். Jésus s'est humilié. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். Pourquoi toi tu ne veux pas t'humilier? ஏன் நீங்கள் உங்களை தாழ்த்துறீர்கள் இல்ல? Es-tu plus fort que Jésus? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க பெரியாக்களா இருக்கிறீர்களா? Est-ce que toi tu es Dieu? எஸ்க்கு நீங்கள் தேவனா இருக்கிறீர்களா? Jésus qui est Dieu, இயேசு கிறிஸ்து தேவனா இருக்கிற இயேசு கிறிஸ்து il s'est rabaissé. அவர் தன்னை தாழ்த்தினார். Pourquoi toi tu ne veux pas te ஏன் rabaisser? நீங்கள் உங்களை தாழ்த்துறீர்கள் இல்ல? Qui es-tu? நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? Tu n'es qu'un homme. நீங்கள் ஒரு மனிதன். Et un homme est comme une fleur. ஒரு Comme une ஒரு fleur. மனிதன் ஒரு பூ போல தான் இருக்கிறான். Aujourd'hui, tu brilles. ஒரு நாள் நீங்கள் அழகா இருப்பீர்கள்.
et demain la fleur se fane. ஒரு நாள் நீங்கள் பிரகாசிப்பீங்கள், நாளைக்கு பூ போல நீங்க அது மரித்து போகலாம், அழகு வாடி போகலாம். Et la fleur meurt. அந்த பூ மரிந்து போகும், அப்படியே மரித்து போகும். Ainsi est l'homme. அப்படித்தான் மனிதனும். Un jour tu mourras. ஒரு நாள் நீங்களும் மரிப்பீர்கள். Pourquoi ne veux-tu pas être humble? எதுக்காக நீங்கள் உங்களை தாழ்த்துறீர்கள்? இல்ல, Sois humble. தாழ்மையாயிருங்கள். Et Jésus va te lever. தாழ்மை உள்ளவராயிருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். Sois fidèle à Jésus-Christ. உண்மை உள்ளவராக இருங்கள், இயேசு கிறிஸ்து முன்பாக. Accepte d'être fidèle à Jésus. இயேசு கிறிஸ்துக்கு உண்மையா இருக்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Alléluia. ஹல்லேலூயா, Alléluia. ஹல்லேலூயா. La Bible dit, வேதம் சொல்லுகின்றது, Jésus mangeait avec des prostituées. இயேசு கிறிஸ்து விபச்சாரகர்களோடு சாப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. Jésus parlait avec tout le monde. இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் பேசினார். Jésus marchait avec tout le monde. இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் சேர்ந்து நடந்தார். Et il annonçait l'évangile. அவர்களோடு சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். Alléluia. ஹல்லேலூயா. Dans ta vie, உங்களுடைய வாழ்க்கையிலும் si tu veux vivre longtemps, நீங்கள் உங்களுடைய ஆயுள் நாள்கள் எல்லாம் அநேகமாக இருக்க வேண்டும் என்றால், si tu veux que Dieu soit avec toi, தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால், il faut considérer tes frères. உங்களுடைய சகோதரர்களுக்கும் நீங்கள் கனம் கொடுக்க வேண்டும். Il faut considérer les autres. மற்றவர்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். Il faut respecter les autres. மற்றவர்களை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். Il faut considérer les autres. மற்றவர்களை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். Personne n'est mieux que son frère. ஒருதரும் தன்னுடைய சகோதரனை பார்க்க நல்லவர்கள் என்று இல்ல. Alléluia. ஹல்லேலூயா, Alléluia. ஹல்லேலூயா. Si tu veux que Dieu soit avec toi, தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால், fais-toi petit. உங்களை சிறுமியாக்குங்கள். Sois humble. தாழ்மையுள்ளவராக Et இருங்கள். Jésus va te lever. இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். Alléluia. ஹல்லேலூயா, Alléluia. ஹல்லேலூயா. Abraham s'est fait petit. ஆபிரகாம் தன்னை Dieu சிறுமியாக்கினார். l'a élevé. தேவன் அவரை உயர்த்தினார். Moïse s'est fait petit. மோசே தன்னை Dieu சிறுமியாக்கினார். l'a élevé. தேவன் அவரையும் Si tu உயர்த்தினார். veux que Dieu te lève, உங்களையும் தேவன் உயர்த்த வேண்டும் என்றால், sois humble. தாழ்மையுள்ளவர்களாக இருங்கள். Sois fidèle à Jésus-Christ. உண்மையுள்ளவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இயேசு கிறிஸ்து உங்களை Je ஆசீர்வதிப்பார். crois ce matin. நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால Toi வேளையில். qui me regardes, இப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், toi qui m'écoutes, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், Jésus mettra fin à ta souffrance. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களுக்கு இயேசு முடிவை கொண்டு வருவார். Le Saint-Esprit va te visiter. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்திக்க வருவார். La puissance de Dieu va toucher ta vie. தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையை தொடும். Dieu va visiter ton foyer. தேவன் உங்களுடைய குடும்பத்தை சந்திப்பார். Dieu va visiter tes enfants. உங்களுடைய பிள்ளைகளை தேவன் சந்திப்பார். La maladie va sortir de ton corps. வியாதிகள் எல்லாம் உங்களுடைய உடம்பை விட்டு வெளியே போகும். Je te parle à ma qualité de prophète. தீர்க்கதரிசியாகிய நாமத்தின் நிமித்தம் நான் உங்களுக்கு Le சொல்கிறேன். Saint-Esprit va te visiter. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்திப்பார். L'Esprit de Dieu va te toucher. தேவனுடைய ஆவியானவர் உங்களை தொடுவார். Où que tu te trouves. நீங்கள் எங்கே இருந்தாலும், Où que tu te trouves. நீங்கள் எங்கே இருந்தாலும், Peu importe ta situation. உங்களுடைய சூழ்நிலைகள் எதா இருந்தாலும், J'ai confiance en நான் Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். Je crois à la puissance de Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற வல்லமையை நான் Le நம்புகிறேன். Saint-Esprit va te visiter. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்திக்க வருவார். L'Esprit de Dieu va te தேவனுடைய visiter. ஆவியானவர் உங்களை சந்திக்க வருவார். La puissance de Dieu va te தேவனுடைய வல்லமை visiter. உங்களை சந்திக்க வரும். Le Saint-Esprit va பரிசுத்த toucher ta ஆவியானவர் உங்களை vie. தொடுவார். Jésus va te guérir. தேவன் இயேசு உங்களை சுகப்படுத்துவார். Jésus va te délivrer. இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். Jésus va te délivrer. இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். Jésus va te délivrer. இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். Jésus va t'ouvrir la porte. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் சில கதவுகளை திறப்பார். Tu auras du travail. உங்களுக்கு வேலை கிடைக்கும். Tu auras un enfant. உங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும். Jésus va te visiter. இயேசு கிறிஸ்து உங்களை சந்திப்பார். Ce matin, இந்த காலை ouvre வேளையில் ton cœur. உங்களுடைய இதயத்தை நீங்கள் திறவுங்கள். Crois en Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் Crois en விசுவாசிங்கள். Jésus. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் Jésus est விசுவாசிங்கள். vivant. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் Il est இருக்கிறார். plus grand que அவர் Bouddha. எல்லாத்தையும் உங்களை பார்க்கலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். Jésus est plus grand que அவர் Bouddha. உங்களை பார்க்கலும் பெரியவராய் இருக்கிறார். Il est plus grand que tous les autres dieux. எல்லா தேவரை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறார். Jésus est vivant. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். Jésus est vivant. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். Il a été le seul. அவரே ஒருவராய் இருந்தார். Le seul ஒருவராய் இருந்தார். à vaincre la mort. மரணத்தை வென்ற ஒரே தேவன் Le இயேசு seul கிறிஸ்து. ஒரே à தேவன். vaincre la mort. மரணத்தை வென்ற ஒரே தேவன் தான் இயேசு Jésus est கிறிஸ்து. ressuscité. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். Jésus est இயேசு கிறிஸ்து உயிரோடு ressuscité. எழுந்தார். Jésus vit இயேசு கிறிஸ்து ஜீவனோடு Jésus இருக்கிறார். vit இயேசு கிறிஸ்து ஜீவனோடு au இருக்கிறார். siècle des siècles.
எல்லா காலத்துக்கும் காலத்துக்கு மேலாக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் Il est இருக்கிறார். sorti de la tombe. அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வெளியே La வந்தார். tombe de Jésus est vide. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையில் ஒரு தரம் இல்ல. La tombe de Jésus est vide. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையில் ஒரு தரம் இல்லை. Il a vaincu la அவர் mort. மரணத்தை வென்றார். Il a vaincu la அவர் mort. மரணத்தை வென்றார். Jésus-Christ est இயேசு vivant. கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் மரணத்தை வென்றார். Jésus est réel. இயேசு உண்மை உள்ள தேவன். Jésus est réel. இயேசு உண்மை உள்ள தேவன். Il vit. அவர் வாழ்கிறார். Il parle. அவர் பேசுகிறார். Il entend. அவர் கேட்கிறார். Il voit. அவர் பார்க்கிறார். Jésus parle. இயேசு கிறிஸ்து Jésus பேசுகிறார். parle. இயேசு கிறிஸ்து பேசுகிறார். entend. அவர் கேட்கிறார். Il voit. அவர் பார்க்கிறார். Jésus marche. அவர் நடக்கிறவர். Il marche. அவர் நடக்கிற தேவன். Il marche. அவர் நடக்கிற தேவன். Jésus-Christ. ரேமாத்தோரோ Jésus-Christ. கோராயா. Jésus-Christ. இயேசு கிறிஸ்து Il est vivant. அவர் உண்மையில ஜீவனோடு இருக்கிறார். Alléluia. Alléluia. ஹalleluya. Il va te guérir. அவர் உங்களை சுகப்படுத்துவார். Il va te guérir. அவர் உங்களை Il சுகப்படுத்துவார். va te visiter. அவர் உங்களை Sa சந்திப்பார். puissance. அவருடைய Sa வல்லமை puissance அவருடைய va வல்லமை te visiter. உங்களை சந்திக்க Oh, வரும். ratabashaka. Alléluia. Jésus va te visiter. இயேசு கிறிஸ்து உங்களை சந்திப்பார். Il va te délivrer. அவர் உங்களை விடுவிப்பார். Il va te délivrer. அவர் உங்களை விடுவிப்பார். Il va te délivrer. அவர் உங்களை விடுவிப்பார். C'est fini les pleurs. பயங்கள் எல்லாம் முடிந்தது. C'est fini ta souffrance. துக்கங்கள் எல்லாம் முடிந்தது. C'est fini ta souffrance. துக்கங்கள் எல்லாம் முடிந்தது. Jésus t'apporte la joie. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தோஷம் Jésus t'apporte la joie. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு La சந்தோஷம் joie தருவார். rentre dans ton இயேசு cœur. கிறிஸ்துவுடைய சந்தோஷம் உங்களுடைய இதயத்தில் La joie வரட்டும். rentre dans ton இயேசு கிறிஸ்துவுடைய cœur. சந்தோஷம் உங்களுடைய இதயத்தில் Jésus t'apporte la joie. இயேசு கிறிஸ்து Il சந்தோஷத்தை தருவார். t'apporte la joie. அவர் சந்தோஷத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். Tu as pleuré, நீங்கள் அழுதீர்கள். mais Jésus t'apporte la joie. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தோஷம் Alléluia, கொடுக்கிறார். Jésus-Christ. Alléluia, Jésus-Christ. Alléluia. Alléluia. Tiens-toi debout, tiens-toi debout. எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். Rokayata baba எல்லாரும் shata. எழுந்து நில்லுங்கள். Koromo shataraba. ரிமந்தோரோ மாமா La சகதோரோ. puissance de Jésus. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை. Jésus est le victorieux. இயேசு கிறிஸ்துவே வெற்றியுள்ள தேவன். Il est le victorieux. அவர் வெற்றி எடுத்த தேவன். La victoire Jésus-Christ. ஜெயமே இயேசு கிறிஸ்துவிடம் La இருக்கிறது. victoire Jésus-Christ. ஜெயம் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது. Oh, il est le Dieu de la victoire. அவர் ஜெயம் எடுக்கிற தேவனாய் Lève les deux mains vers le உங்களுடைய ciel இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்ளுங்கள். et commence à prier. உங்களுடைய இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி Commence à ஜெபிக்க bénir துவங்குங்கள். Jésus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த Dis à Jésus qu'il est vivant. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர் என்று சொல்ல துவங்குங்கள். Dis à Jésus qu'il est grand. சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று சொல்ல Dis à துவங்குங்கள். Jésus qu'il est ton Dieu. இயேசு கிறிஸ்துவே நீர் என் தேவன் என்று சொல்ல துவங்குங்கள். Dis-lui qu'il est ton Dieu. நீர்தான் என் தேவன் என்று சொல்ல துவங்குங்கள். Élève la voix et parle. உங்களுடைய நாவை Élève la voix et உயர்த்தி parle. பேசுங்கள். உங்களுடைய குரலை உயர்த்தி Élève la பேசுங்கள். voix et parle. உங்களுடைய குரலை உயர்த்தி ஜெபியுங்கள். Jésus est Dieu. இயேசு கிறிஸ்து தேவனாய் Jésus இருக்கிறார். est Dieu. இயேசு கிறிஸ்து தேவனாய் Il இருக்கிறார். est Dieu. அவர் தேவனாய் இருக்கிறார். Élève la voix et உங்களுடைய parle. குரலை உயர்த்தி Oh, பேசுங்கள். dobo shata. Itoromo shakayata. Pa 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 ro. Itoromo shete. Pa 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 pa. Itoromo shankara baba. Itoromo shente. Rokora pa 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 pa. What the ball? 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 Korabashaka. 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 Oh! Yana hey. Tu dois servir Dieu. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Tu dois servir Dieu. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Tu dois servir Dieu. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Et Dieu t'a donné l'onction. தேவன் உங்களுக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார். Dieu t'a donné l'onction. தேவன் உங்களுக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார். Tu dois servir Dieu. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Tu dois parler de sa part. நீங்கள் அவர் மூலமாக பேச வேண்டும். Tu dois prophétiser. நீங்கள் தீர்க்க தரிசனங்கள் சொல்ல வேண்டும். Tu dois prophétiser. நீங்கள் தீர்க்க தரிசனங்கள் சொல்ல Dieu வேண்டும். t'a donné l'onction. தேவன் உங்களுக்கு அந்த அபிஷேகம் Dieu t'a தந்திருக்கிறார். donné l'onction.
உங்களுக்கு அந்த அபிஷேகம் தந்திருக்கிறார். Tu dois servir Dieu. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Tu dois servir Dieu. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Il t'a donné l'onction. உங்களுக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார். Il t'a donné l'onction. உங்களுக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார். Tu dois le servir. நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய Tu வேண்டும். dois le servir. நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Il t'a donné l'onction. அபிஷேகம் தேவன் Il t'a தந்திருக்கிறார். donné l'onction. அபிஷேகம் தேவன் Tu as தந்திருக்கிறார். l'onction. உங்களுக்கு அந்த அபிஷேகம் Tu as இருக்கிறது. l'onction. உங்களுக்கு அந்த அபிஷேகம் இருக்கிறது. Reçois-la. பெற்றுக்கொள்ளுங்கள். Reçois-la. பெற்றுக்கொள்ளுங்கள். Reçois-la. பெற்றுக்கொள்ளுங்கள். Reçois-la. பெற்றுக்கொள்ளுங்கள். Reçois-la. பெற்றுக்கொள்ளுங்கள். Reçois-la. 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 Reçois. Reçois. Reçois-la. Reçois-la. பெற்றுக்கொள்ளுங்கள். Oh, tabac. Oh, tabac. Oh, tabac. Oh, tabac. Amène-moi cette femme-là. அந்த சிருஷ்டியை முன்னு கொண்டு வாருங்கள். Viens. Viens l'aider. Amène-moi cette அந்த femme. சிருஷ்டியை கொண்டு வாருங்கள். Amène-moi cette femme-là. அந்த சிருஷ்டியை கொண்டு வாருங்கள். Amène-moi cette femme. Les அந்த deux. சிருஷ்டியை கொண்டு Amène வாருங்கள். les deux. அந்த Les சிருஷ்டியை deux. கொண்டு Amène-les que je வாருங்கள். prie pour eux. Amenez. Venez. Venez. Amène-moi les deux. Les deux femmes-là. முன்னு கொண்டு Kora வாருங்கள். Machata. L'onction de Dieu est parmi nous. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மத்தியில் Je இருக்கின்றது. vous dis la vérité. உண்மையை தான் சொல்றேன். Il y a des anges parmi nous ce உங்கள் matin. மத்தியில் தூதர்கள் இருக்கிறார்கள். Jésus a envoyé ses anges. இயேசு கிறிஸ்து தன் தூதர்களை அனுப்பி Les கொண்டிருக்கிறார். anges sont là parmi nous. எங்கள் மத்தியில் தூதர்கள் Ils இருக்கிறார்கள். sont là. எங்கள் மத்தியில் Les இருக்கிறார்கள். anges sont là. தூதர்கள் Amène எங்கள் cette மத்தியில் femme-là aussi. இருக்கிறார்கள். அந்த Les சிருஷ்டியை anges sont கொண்டு là. வாருங்கள். அந்த சிருஷ்டியை Il y a கொண்டு des வாருங்கள். anges dans la salle. தூதர்கள் எங்கள் மத்தியில் Il y a இருக்கிறார்கள். des anges dans la salle. தூதர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். Il y a des anges. இந்த ஆலயத்தில் Les தூதர்கள் anges de Dieu sont là. தூதர்கள் தேவனுடைய Je les vois. தூதர்கள் எங்கள் மத்தியில் Je les இருக்கிறார்கள். vois. நான் அவர்களை காண்கிறேன். Je les vois. நான் அவர்களை Je les காண்கிறேன். vois. நான் Je அவர்களை les vois. காண்கிறேன். நான் அவர்களை Je les காண்கிறேன். vois. Ils sont là. முன்னுக்கு கொண்டு Ils sont வாருங்கள். là. Ils sont là. அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். Conta papa yoto ரோமு masa. ரோமு ரோமு ரோம் வந்தாளா ஐயோ Oh, alléluia, alléluia. Hey. Alléluia, alléluia. Alléluia. Amenez-moi les trois là. இந்த Venez, venez, venez. வாருங்க முன்னுக்கு Venez, venez. வாருங்க Kora machata. Rito boshe. வாருங்க முன்னுக்கு வாருங்க Rito boshaka. யார் அமாரி விரி 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 Roto விரி boshina. ரிபிரி பிராந்தோ Rito mokaya. ரிபிரி mandoro bossia Potoro boshaka. mandala mandala Oh, mandala alléluia, 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 alléluia. Alléluia, alléluia, alléluia. s'il te plaît L'esprit de gloire. Il y a quelque chose qui est en train de se passer dans la salle. இந்த ஆலயத்தில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது Le mal que tu ressens, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர்கிற தீமையான காரியங்கள் pour toi qui es malade, வியாதியோடு இருக்கிற நீங்கள் pour toi qui as un mal quelque part dans ton corps, உங்களுடைய உடம்பில் இருக்கிற நோய்கள் இருந்தால் le mal est en train de disparaître. அந்த நோய் இப்பொழுது உங்களை விட்டு Je te dis la vérité. உண்மையை தான் சொல்லுகிறேன் Je te dis la vérité. உண்மையை தான் சொல்லுகிறேன் Jésus a envoyé ses anges. இயேசு கிறிஸ்து தூதர்களை அனுப்பி Ce n'est pas moi qui fais le travail. நான் இல்ல Les anges de Dieu sont là pour faire le travail. தான் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு Il faut வந்திருக்கிறார்கள் croire. அவர்கள் உங்களை தொடுவார்கள் Croire que Jésus a envoyé ses நீங்கள் anges. விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து தன் தூதர்களை அனுப்பி இருக்கிறார் Jésus est là parmi nous. இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிறார் Le travail est fait par des anges. தூதர்களால தான் இந்த வேலை La செய்யப்பட்டது maladie que tu as உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள் va disparaître. போக போகின்றன La douleur va நோய்கள் disparaître. எல்லாம் அழிந்து போக போகின்றன Jésus est en train de te guérir. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் Mets ta main droite. உங்களுடைய வலது கரத்தை Mets ta main droite. உங்களுடைய வலது கரத்தை Là où tu as mal. உங்களுடைய நோய் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் Là où tu avais le mal. Mets la main droite. எங்கெல்லாம் உங்களுக்கு நோகுதோ அங்க உங்களுடைய Mets la கரங்களை main வைத்துக் droite. கொள்ளுங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு நோகுதோ அங்க உங்களுடைய கரங்களை வைத்துக் Maintenant, கொள்ளுங்கள் ferme les yeux. இப்பொழுது உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள் Ferme les yeux. உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள் Les anges sont en train de te toucher. தூதர்கள் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார்கள் Les anges sont en train de te toucher. தூதர்கள் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார்கள் Les anges sont en train de te toucher. தூதர்கள் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார்கள் Le ministère des anges. தூதர்களுடைய ஊழியம் Le ministère des anges. இதுதான் தூதர்களுடைய ஊழியம் Les anges sont en train de te toucher. தூதர்கள் உங்களை தொட்டு La கொண்டிருக்கிறார்கள் guérison rentre dans ton corps. சுகம் இப்பொழுது உங்களுடைய La உடலில் guérison வந்து rentre dans கொண்டிருக்கிறது. ton corps. சுகம் இப்பொழுது உங்களுடைய La உடலில் வந்து guérison கொண்டிருக்கிறது. rentre dans ton corps. சுகம் இப்பொழுது உங்களுடைய Au உடலில் வந்து nom de கொண்டிருக்கிறது. Jésus-Christ. இயேசுவின் Au நாமத்தினாலே. nom de
Jésus, இயேசுவின் நாமத்தினால la maladie fuit maintenant. நோய் இப்பொழுது விட்டு La maladie போகின்றன. fuit maintenant. நோய் இப்பொழுது விட்டு விலகி La போய் maladie கொண்டிருக்கிறது. fuit maintenant. எல்லா நோய்களும் Au இப்பொழுது விட்டு nom விலகி de போய் Jésus, இயேசுவின் la நாமத்தினால maladie fuit maintenant. இயேசுவின் நாமத்தினால Kotabashata. மகோதோ கராமலா Konabashata கிமாரி rabakanta. மெந்தலோ கோசாமா Tu es guéri. நீங்கள் சுகப்பட்டீர்கள் Tu es guéri. நீங்கள் சுகப்பட்டு Tu es விட்டீர்கள் guéri. நீங்கள் சுகப்பட்டு Tu es விட்டீர்கள் guéri. நீங்கள் சுகப்பட்டு விட்டீர்கள் Regarde maintenant si le mal est là. Regarde. இப்ப டெஸ்ட் பண்ணி Touche, பாருங்கள் touche ton corps. தொட்டு Vois maintenant si le mal est là. நோகிற இடத்தில் தொட்டு பாருங்கள் நோய் இருக்குதாண்டு Tu es guéri. நீங்கள் சுகப்பட்டீர்கள் Tu es guéri. நீங்கள் சுகப்பட்டு Tu விட்டீர்கள் es guéri. நீங்கள் சுகப்பட்டு விட்டீர்கள் Tu es guéri. டெஸ்ட் பண்ணி பாருங்கள் Vous qui தொட்டு êtes là. பாருங்கள் எங்கெல்லாம் நோவுதோ அங்கெல்லாம் Vous qui தொட்டு êtes là, பாருங்கள் levez la main, levez la main. வெட்கப்படாதீர்கள் தொட்டு பாருங்கள் Levez la main, levez la main. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் Levez la main, levez la main. ரெண்டு கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் Levez la main. ரெண்டு கரங்களை உயர்த்தி Korama கொள்ளுங்கள் shakara. மாராமா Korama shakara. மாராமா ராமாசே Tu dois rendre témoignage நீங்கள் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் de ce que Jésus a fait pour toi. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு Tu dois rendre témoignage. நீங்க சாட்சி சொல்ல வேண்டும் Jésus me dit, இயேசு சொல்லுகிறார் il y a des எனக்கு personnes qui ont été guéries ce matin. சில பேர் இப்பொழுது சுகப்பட்டு விட்டீர்கள் Il y a des personnes qui ont été visitées. இங்க சில பேர் சுகப்பட்டு Tu as விட்டீர்கள் senti l'onction sur toi. உங்கள் மேல அந்த அபிஷேகத்தை நீங்க Tu as உணர்ந்தீர்கள். senti quelque chose sur toi. ஏதோ ஒன்று உங்களிடத்தில் நடக்கிறது Tu என்று dois rendre உணர்ந்தீர்கள். témoignage. நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் Tu dois rendre témoignage. Tu dois rendre நீங்க témoignage. சாட்சி சொல்ல வேண்டும் Tu dois rendre நீங்க témoignage. சாட்சி சொல்ல வேண்டும் Tu dois rendre நீங்க témoignage. சாட்சி சொல்ல Tu as வேண்டும் senti la puissance de Dieu sur toi. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் Tu இறங்குகிறது dois என்று rendre உணர்ந்தீர்கள். témoignage à la gloire de Dieu. தேவனுடைய மகிமைக்கு நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் Korama shakarabakanta. Je veux 5 personnes pour rendre témoignage à la gloire de Dieu. எனக்கு 5 பேர் வேணும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சி சொல்றதுக்கு Est-ce que tu sens que tu as été guéri? உணர்றீங்களா நீங்கள் சுகப்பட்டு விட்டீர்கள் என்று Est-ce que tu as ressenti l'onction sur toi? அபிஷேகம் இறங்கினதை நீங்க Tu as உணர்ந்தீங்களா senti que Jésus t'a fait du bien? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்தாண்டு Vous உணர்ந்தீங்களா pouvez vous asseoir. Vous இருக்கலாம், pouvez vous asseoir. அமர்ந்து கொள்ளலாம். Vous qui êtes là, asseyez-vous. நீங்க அமர்ந்து கொள்ளுங்கள் Tout le monde s'asseye. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம் Je veux des personnes qui vont rendre témoignage சாட்சி சொல்கிறவர் de முன்னுக்கு ce que வாருங்கள். Jésus a fait pour eux. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்ததுக்கு சாட்சி சொல்றதுக்கு முன்னுக்கு வாருங்க Ce matin, Jésus t'a fait du bien. இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நன்மை செய்தார் Si tu veux rendre témoignage, lève la main et viens. நீங்கள் சாட்சி Jésus va te bénir. நீங்க சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி Le முன்னுக்கு Seigneur me வாருங்கள். dit qu'il y a des personnes qui ont été visitées. தேவன் சொல்கிறார் இங்க சில பேர் சுகப்பட்டு விட்டார்கள் என்று Lève la main si tu veux rendre témoignage. உங்களுடைய முன்னுக்கு Viens, வாருங்கள் viens. உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்க முன்னுக்கு Viens. வாருங்கள் Qui encore veut rendre témoignage? வேலையாக்கள் சாட்சி சொல்லுகிறவர்கள் முன்னுக்கு வாருங்கள் Korama shakarabakanta. Dis ce que Jésus a fait pour toi. Kitoromosh. நான் மகிமைப்படுத்துகிறேன். இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நான் வேலை செய்கிற இடத்துல நான் சரிக்கு விழுந்துட்டேன். சரிக்கு விழுந்தேன்னா வீட்டிலே ஒருத்தரும் இருக்கையில் நான் தனியாக வேலை செய்கிறது. நான் மயங்கி விழுந்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல அடிபட்டுட்டுது. ஆனால் அந்த அந்த வலியோடு நான் 7:30 மட்டும் வேலை செய்து என்னன்னு நான் வீட்டை வந்து சேர்ந்தேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன கொண்டு வந்து வீட்டை வந்து சேர்த்தேன். நான் ஃபார்மசியில் போய் மருந்து போடிக்கொண்டு வீட்டை வந்து பூசி. ஆனால் நான் ஆண்டவர் சொன்ன ஆண்டவரே நான் அடுத்த நாள் என்னன்னு நான் வேலைக்கு போகிறேன்னு. ஆனால் எனக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்து என்னை கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து நான் நல்லா நான் வேலை செய்து கொண்டு வரேன். ஆனால் இது வெளியெல்லாம் போயிட்டு எனக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Alléluia, alléluia. On peut acclamer très fort. Viens, 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 viens. Korama shakarabakanta. Korama kanta. Je te bénis au nom de Jésus de Nazareth. Au nom de Jésus-Christ. La guérison est totale. Amen. On acclame très fort Jésus. Qui encore verra un témoignage? Quelqu'un qui a été visité par le Saint-Esprit. Jésus t'a fait du bien. Il est très important de rendre gloire à Jésus-Christ. On va prendre encore un témoignage. S'il y a quelqu'un qui veut témoigner. Ce matin, Jésus t'a visité. Tu veux rendre témoignage à la gloire du Seigneur. Tu as ressenti quelque chose dans ton corps. Tu as senti une puissance sur toi. Tu veux rendre témoignage aussi? Viens, viens. Viens, on va prendre les deux. ஆனால் பாஸ்டர் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரே மயக்கமாக இருந்தது. அபிஷேகம் இறங்குனதுன்னு நான் உணர்ந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. Alléluia. On peut acclamer très fort Jésus-Christ. Amen. Korama shakarabakanta. பாஸ்டர்
ஜெபிக்கும்போது எனக்கு ஒரு தலையில கை வைக்கும்போது என்னுடைய அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கினது. எனக்கு அனலாக இருந்தது ஃபுல்லாக. ரொம்ப சந்தோஷமா, என்னுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Alléluia. Oh Jésus, sois glorifié, sois glorifié, sois glorifié. Merci Seigneur, merci Seigneur. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம். நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது பாசர் நல்ல அந்நிய பாசையில் பேசி ஜெபிக்க சொன்னார். அந்த நேரம் ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது 2 கரம் ஒரு அக்கினியா 2 கரத்திலையும் 2 தூதர் யாருன்னு சொல்லி எனக்கு பார்க்க முடியாமல் இருந்தது. 2 கையிலையும் ஒரு அக்கினி, ஒரு கட்டியா, ஒரு நெருப்பு எரிகிற மாதிரி 2 கட்டி 2 கையிலையும் தங்கினதை நான் உணர்ந்து கொண்டேன். Alléluia. Jésus est présent parmi nous. ஆண்டவரிடம் மகிமைக்கு ஆண்டவருக்கு சோஸ்திரம். பாஸ்டர் ஜெபிச்சு கொண்டு இருக்கக்குள்ள எனக்கு இன்றைக்கு காலையில் இங்கே வர முடியாமல் இருந்தது. உடம்பெல்லாம் சரி வருத்தமாக இருந்தது. அப்போ மகிட்ட சொன்னேன், நான் வரவில்லைன்னு சொல்லிட்டு அவன் என்னை கரைச்சல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான். இங்கே பாஸ்டர் ஜெபிக்கும்போது என் உடம்பெல்லாம் அக்கினியினால் நிரம்பி பற்றி எரிகிறது மாதிரி இருந்தது. ஆண்டவர் எனக்கு இப்போ நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு சோஸ்திரம். அதே மாதிரி என் வாழ்க்கையில் அவர் பெரிய அதிசயங்கள் செஞ்சிருக்கிறாரு. அந்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நான் கோடாத கொடி சோத்திரம் நன்றியை நான் சொல்கிறேன். Alléluia. On acclame très fort le Seigneur. Alléluia. Élevons la main, disons merci au Seigneur Jésus. Disons ensemble merci au Seigneur Jésus. Le dernier témoignage, on prend le dernier témoignage. ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையில் நான் சேர்ச்சுக்கு போகிறேன் இல்லைன்னு எனக்கு சரியான உடம்பு சரியான வேதனையாக இருந்தது. நாங்கள் டே போகிறேன் இல்லைன்னு வலிக்கிட்டு இவர் மட்டும்தான் வலிக்கிட்டு போகிறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன் இல்லை திடீரெண்டு நான் சொன்னேன் நானும் பாரம் பிள்ளையும் பாரம்ட்டு கூட்டிக்கொண்டு வந்துட்டேன். அப்போ நான் ஜெபிக்கும்போது பார்த்து சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒளிம்பி நிற்க சொல்லி நான் இப்போ ஒளிம்பி நின்றேன். அப்போ நான் எதிர்பார்த்து நான் பார்சல் எனக்கு தலையில் தொட்டு ஜெபிக்க வேணுமெண்டு அதே மாதிரி பார்சலை தொட்டு ஜெபிச்சு பிறகு கூப்பிட்டு ஜெபிச்சதும் பரிசுத்தாவியான எனக்கு நிரப்பினத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். Alléluia. Que le Seigneur soit béni. Ensemble, élevons la main comme ça. Disons ensemble merci au Seigneur. 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 Alléluia, alléluia, alléluia. Que Jésus soit glorifié. Viens, on prend le dernier témoignage. Amen. Il y a tellement de choses que Jésus fait. Allons-y. பாஸ்டர் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு வல்லமை இறங்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போது என்னால் நிற்கவே முடியல. ஒரு அக்கினி மாதிரி தலையிலேருந்து அப்படியே கால் வரைக்கும் இப்போ கூட எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு ஒரு மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு வல்லமையை உணர்ந்தேன். என்னால் சுத்தமாக நிற்கவே முடியல. ஆண்டவர் நாமே மகிமைப்படுவதாக. Alléluia. Gloire à Jésus. On peut acclamer très fort Jésus. On se tient debout. On acclame très fort Jésus. On se tient debout. On acclame très fort Jésus. On se tient debout. On acclame très fort Jésus. Très fort, très fort, très fort, très fort. Acclame très fort Jésus. Alléluia. Amen. Que Dieu vous bénisse. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். தேவனுடைய நல்ல தரிசனத்துக்காக வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோமாக.